ஷின்சான்ல ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரியான ஒரு பெண் குயின் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாவோட வீட்டை தான் காமிப்பாங்க. அங்கே ஷின்சான், கசாமா, போச்சான்லாம் இங்கே குளிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. பாத்து டப்பில் மசாவை கூப்பிட்டுருப்பான். அங்கே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மசாவ் டக்குன்னு ஒன்றத்தை பார்த்துருவான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிட்டு பார்ப்பான். இது ஒரு பெண் குயின்னு மசாவை பார்த்துருவான். திடீர்னு அந்த பெண் குயின் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து மசாவை ரொம்ப பயந்து போயிடுவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்காக உள்ள போவான். அங்கே வெளியே ஒரு பெண் குயின் இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகிடுவாங்க. இங்கே எப்படி பெண் குயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கசாமா ரொம்பவே ஷாக் ஆகுவான். வந்து பார்த்தா பெண் குயின் இருக்காது. சும்மா விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மசா விட மாட்டான். அந்த பெண் குயினை தேடிக்கிட்டே இருப்பான். எங்கே இருக்குது, எங்கே போணுச்சுன்னு சொல்லிட்டு. வீட்டு உள்ள இருக்கும் அந்த பெண் குயினை. அது மசாவை பார்த்துட்டு வீட்டு உள்ள போவான். டக்குனுக்கு வேறு கெட்டப்பில் வந்தனால வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் பெண் குயின்னு சொல்லிட்டு பெண் குயினை நோக்கி ஓடிட்டு இருப்பான் பிடிக்கிறதுக்காக. அப்போ தான் வெளியே பெண் குயின் ஓடி போயிடும். அங்கே தான் ஷின்சான், கசாமா, போச்சான்லாம் உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு அவங்களும் பெண் குயினை பார்த்துருவாங்க. ஆமாப்பா பெண் குயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெண் குயினை பிடிச்சி வச்சிருவாங்க. அப்போ தான் அந்த பெண் குயின் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரையும். மசாவை பார்த்து ஒரு மாதிரியாக அடிச்சுக்கிட்டே இருக்கும், கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்போ தான் மசாவ் இதுக்கு பேர் பெண் கட்சி அப்படின்னு ஒரு பேர் வைப்பான். ஜாலியாக எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க பெண் குயினோட. சின்சன் பார்த்தீங்கன்னா மசாவை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். அந்த பெண் குயின் எப்படி மசாவ் உன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். அப்போ தான் மசாவ் பார்த்தீங்கன்னா டாகு மாதிரி பெண் குயினை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ தான் போயிட்டு மசாவிட்ட பேசிகிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண் குயின் பார்த்தீங்கன்னா மயக்க போட்டு விழுந்துரும். ஏன்னா அது ஹைஸ்லேயே இருந்ததுனால இங்கே ஹார்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பிளான் பண்ணி இதை நம்ம வேணால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கே நின்னது பெண் குயினுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கே நல்லா இருக்குது பெண் குயின் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைப்பாங்க. இதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பெண் குயினை பார்த்தீங்கன்னா பார்க்கில் விட்டுருவாங்க. பார்க்கில் அங்கே ஃபவுண்டைனில் விட்டுருவாங்க. பெண் குயினும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும், குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும். அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிறது தான் நல்லா இருக்குது பெண் குயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பெண் குயினும் நல்லா ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு உதரும் போது மசாவை பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். மசாவும் கோவமாயிட்டு ஏன் இன்னே அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். பேசிகிட்டு இருக்கும் போது தான் நீ என் கூட இருக்கிறது ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் ஷின்சான் எப்பயும் போல் கசாமம் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான் காதில் ஊதிக்கிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா தூ ஓனர் பார்த்தீங்கன்னா பென்டரோன்னு கத்துவாங்க. பெண் குயின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கும். ஏன்னா இவர் வண்டி ரிப்பேர்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணிடுற கேப்பில் இந்த பெண் குயின் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடும். அப்போ தான் அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாரு. சரி நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வச்சிருவாங்க. அந்த பெண் குயினும் பாய் காமிக்கிற மாதிரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கும் எல்லாரையும். அதேமாதிரி ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸும் சோகமாக சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மசாதான் ரொம்ப சோகமாக இருக்கான், போரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பெண் குயினும் ஐஸ் பாக்ஸில் உள்ள போயிட்டு பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்தும். மசாவை பார்த்தீங்கன்னா லைட்டாக சேட் ஆகிடுவான். சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மசாவும் வெளியே அனுப்பி வச்சிருவான். ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாய் சொல்லி அந்த பெண் குயினுக்கு. இதோட இந்த எபிசோடு ரொம்பவே ஃபன்னாக முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.